ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ வைல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டூ வைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது வந்து நான் லூப்பிங்கில் வந்து சொன்னேன், அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த லூப்புக்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இதுக்கு முன்னாடி 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபாரு, இன்னொன்று ஒயிலு. ஸோ இது வந்து டூ ஒயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணிடும், அதோட எண்டில் தான் வந்து கண்டிஷனே செக் பண்ணும். அதனால தான் இது என்ன சொல்கிறேன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரும் ஒயிலும் என்ட்ரி கண்ட்ரோல்டு, டூ ஒயில் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதுக்கான எக்ஸசைஸை வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இன்க்ளூட் stdio.h இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து கெட் ப்ளே ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டே டைப் பண்ணிக்கிறேன், மறந்துடுவேன்றதுக்காக, ஓகேங்களா? இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். டூ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கீழே வந்து கமெண்டில் கொடுத்துருக்கேன். டூ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட், நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் செமிகோலன், இங்கே வந்து ஒயில் இதுக்குள்ளே வந்து கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ இதுதான் டூ ஒயிலோட சின்டாக்ஸ். ஸோ இப்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் வந்து எங்கே இனிஷியலைஸ் பண்ணுறது, இதுக்குள்ளே வந்து கண்டிஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். அப்போது இனிஷியலைசேஷன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டில் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் கொடுத்தாகணும். இனிஷியலைசேஷன் வந்து முன்னாடி தான் கொடுக்கணும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நீங்கள் லூப்புக்குள்ளே கொடுக்கணும். ஏவோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன். டூ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதில் வந்தோடனே இந்த ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன், %d, ஏ. அதுக்கப்புறம் வந்து ஒயில் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ இந்த லூப் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் போட்டிருக்க லூப் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1 டைமா, 10 டைம்ஸா, இல்லை இன்ஃபினிட்டி டைம்ஸ்? ஏன்னா இப்போது நான் ஏவோட வேல்யூ 1 கொடுத்துருக்கேன், உள்ளே பிரிண்ட் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணோம், 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ, அகெயின் இந்த எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஏ ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்தா தான் அகைன் நீங்கள் செக் பண்ணும்போது ஏவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் 2ன்னு. அதுக்கப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் காட்டிட்டு கண்டிஷன் தப்பானதுக்கப்புறம் வெளியில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டூ வைல். இப்போ இந்த ப்ரோக்ராமை sample.cன்னு சேவ் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணி ரன் பண்ணேன்னா எரர் அன்எக்ஸ்பெக்டட். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எண்டு கமெண்ட் கொடுக்காம வச்சிட்டோம். ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? 1லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒயிலோட சின்டாக்ஸ். ஸோ இந்த ஒயிலோட எண்டில் வந்து செமிகோலன். இதுதான் வந்து டூ ஒயில். இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் இப்போது நம்ம லூப்பிங்கில் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அப்கமிங் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுக்காக நான் செஞ்சுருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் இல்லை இன்டர்வியூ கொஷின் சால்வ் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிசிஎஸ் இன்டர்வியூ கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கேன். வீக்லி 3 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பாருங்கள். ஓகேயா? தேங்க்யூ.